நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஜல்லிக்கட்டு வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடந்த ஒரு விளையாட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்தியாவோட பழமையான நாகரிகம் அப்படின்னு சொல்லப்படுற சிந்து சமவெளி நாகரிகம்ல கூட ஜல்லிக்கட்டு சம்பந்தமான ஒரு சீலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே தமிழ்நாட்டுல பார்த்தா கொற்கை பாண்டியரோட காலத்துல வந்து ஒரு தமிழ் பிராமி காசு வந்து கிடைச்சிருக்கு. அதுல காளைய துரத்திட்டு போற மாதிரி ஒரு காசு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட வரலாறு இருக்கிற ஜல்லிக்கட்டை வந்து 2014 சுப்ரீம் கோர்ட் நீங்க வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு பேன் பண்றாங்க. அதையெல்லாம் உடைச்சு 2017 தமிழ் மக்கள் வந்து பெரிய போராட்டம் நடத்தி மீண்டும் ஜல்லிக்கட்டை வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. இந்த ஜல்லிக்கட்டோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வரலாறு மற்றும் தொல்லியல், அதாவது ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜி ரிலேட்டடா கான்டென்ட் பாப்பீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஜல்லிக்கட்டு அப்படின்றது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஜல்லி அப்படின்னா வந்து ஒரு டைப் ஆஃப் காயின் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 19th செஞ்சுரி போல வந்து சவுத் இந்தியால யூஸ் பண்ணப்பட்ட ஒரு காயினோட நேம் தான் வந்து ஜல்லி அப்படின்னு சொல்லப்படுது. கட்டு அப்படின்னா கட்டுறது, டைப் பண்றது. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டுல சில்வரோ இல்ல கோல்டு காயினோ வந்து காளையோட சேர்த்து கட்டிடுறாங்க. அந்த காயினை வந்து யார் எடுக்கிறாங்களோ காளையை அடக்கி அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படின்ற மாதிரி அறிவிக்கப்படுறாங்க. எப்பவுமே ஜல்லிக்கட்டு வந்து பொங்கல் அப்பதான் தமிழ்நாட்டுல வந்து கொண்டாடப்படுது. முதல்ல தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு எப்ப நடத்தப்பட்டுச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு நம்ம வந்து ஒரு 2000 வருஷம் பின்னாடி போகணும். அப்ப எழுதப்பட்ட சங்க இலக்கியங்கள்ல இருக்கிற கலித்தொகை அப்படின்ற ஒரு நூல்ல வந்து 7 பாட்டு வந்து பாடியிருக்காங்க. அதுலதான் வந்து ஏர்லியஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜல்லிக்கட்டை பத்தி சொன்னதுல. அடுத்து வர சிலப்பதிகாரத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவ வந்து யாரு வந்து இந்த காளைய வந்து பொங்கலப்ப வந்து அடக்குறாங்களோ அவனை தான் வந்து கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. 3500 வருஷம் பழமையான ஒரு பாறை ஓவியம் வந்து நீலகிரியிலும் மதுரையிலும் வந்து கிடைச்சிருக்கு. அதுல கூட காளைய வந்து ஒருத்த வந்து துரத்திட்டு போற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து வரையப்பட்டிருக்கு. இப்போ பிரசன்டா ஜல்லிக்கட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலயும் நடக்கல அப்படின்னாலும் மோஸ்டா வந்து மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம் இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கப்படுது. சங்க காலத்திலிருந்து அப்படியே காலம் காலமா தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு வந்து எப்பவுமே பிரம்மாண்டமா கொண்டாடப்பட்டிருக்கு. 2ஆம் தை திருநாள்ல தான் இந்த ஜல்லிக்கட்டு கொண்டாடப்படுது. ஜல்லிக்கட்டுக்காகவே காளைகளை வந்து ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்து கோவில் காளை அப்படின்னு சொல்றாங்க. இந்த காளைகளை வந்து தொழுவம் அப்படின்ற இடத்துல வந்து அலங்கரிச்சு அதை வந்து வாடிவாசல் வழியா விடுறாங்க. இப்படி கொண்டாடப்பட்டுட்டு இருந்த ஜல்லிக்கட்டை வந்து பிரிட்டிஷ் டைம்லயே வந்து கிரிமினல் ட்ரைப்ஸ் கேம் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பிரிவென்ஷன் ஆஃப் கிருயாலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் படி வந்து 2006 வந்து ஜல்லிக்கட்டை பேன் பண்றாங்க. இதை வந்து அனிமல்ஸ் துன்புறுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜல்லிக்கட்டு பேன் ஆகப்படுது. 2007 அடுத்த வருஷமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு தீர்ப்பு தராங்க. என்ன அப்படின்னா நீங்க மதுரையில மட்டும் இதை நடத்தலாம் அப்படின்னு வந்து தீர்ப்பு தராங்க. லேட்டரா 2014 வந்து சுப்ரீம் கோர்ட்டே வந்து ஜல்லிக்கட்டை வந்து பேன் பண்ணுது. அதுக்கப்புறம் 2015, 2016 ஜல்லிக்கட்டு நடத்தப்படல. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒரு மூவ்மெண்ட் நடத்துறாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்ல, உலக அளவில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த போராட்டம் வந்து பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து இதை நிறுத்த பாக்குறாங்க. ஆனா யாருனாலையுமே நிறுத்த முடியல. 2017 வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளியே வந்து பன்னீர்செல்வம் அவரு சிஎம்மா இருக்கும் போது வந்து ஒரு ஸ்பெஷல் பில் வந்து கொடுக்குறாங்க. சில தடைகளோட நீங்க வந்து ஜல்லிக்கட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வந்து தீர்ப்பு வருது. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஜல்லிக்கட்டை வந்து பீஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராங்க. நீங்க உங்க லைஃப் டைம்ல இது வரைக்கும் ஜல்லிக்கட்டை வந்து நேர்ல பாத்திருக்கீங்களா, இல்ல நீங்க அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த மாதிரி நம்மளோட ஹிஸ்டரி அண்ட் ஆர்கியாலஜி ரிலேட்டடா கான்டென்ட்லாம் மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.